உடல் நலக்குறைவால் கேப்டன் விஜயகாந்த் காலமான நிலையில் சில நாட்களுக்கு முன்பு கேப்டனின் உடல்நலக் கோளாறுக்கு காரணம் என கூறி அவரின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் பேசியது தற்போது பேசு பொருளாகி வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடைசி சில வருடங்களாகவே கேப்டன் விஜயகாந்தின் உடல் நலம் மிகவும் பாதிக்கப்பட்டு அவர் பெரும் உடல்நல பின்னடைவை சந்தித்திருந்தார். அவ்வப்போது தேமுதிக கட்சி மேடைகளில் தோன்றும் விஜயகாந்த் வீல் சேரில் அமர்ந்தவாறு நிலை குலைந்து போய் மேடையில் வலம் வந்தது தமிழக மக்கள் அனைவரையும் கலங்கடித்திருந்தது. இந்நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் பரிதாபமாக உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அதிர்ச்சியில் மூழ்கடித்தது. இதனிடையே கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி தேமுதிக கட்சியின் பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அன்று மதியமே கட்சியின் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா, விஜயகாந்தின் இந்த நிலைமைக்கு அவர் நம்பியவர்கள் செய்த துரோகம்தான் காரணம் என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. அப்படி என்ன நடந்தது? பிரேமலதா யாரை குறிப்பிடுகிறார் என இந்த விவகாரம் தற்பொழுது பேசுபொருளாகி இருக்கிறது. கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் மொத்தம் 41 தொகுதிகளில் போட்டியிட்டார். இதில் 29 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக தமிழக சட்டமன்றத்துக்குள் விஜயகாந்த் நுழைந்த நிலையில் சட்டமன்ற விவாதத்தின் போது விஜயகாந்தின் காரசாரமான மற்றும் ஆக்ரோஷமான விவாதங்கள் கடும் விமர்சனங்களை பெற்று வந்தன. இதனிடையே தேமுதிகவில் இருந்த மூத்த அரசியல்வாதி பன்ருட்டி ராமச்சந்திரன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து கட்சியில் இருந்து விலகியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் தேமுதிக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை சட்டமன்றத்தில் 28ஆக குறைந்தது. தொடர்ந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் சிலர் அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்தது தேமுதிகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் இது விஜயகாந்திற்கு பெரும் பின்னடைவு எனவும் கூறப்பட்டு வந்தது. ஜெயலலிதாவை சந்தித்த எம்எல்ஏக்கள் அனைவரும் தங்களின் தொகுதி தொடர்பாக முதல்வரை சந்தித்து மனு அளித்ததாக கூறியதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தேமுதிகவின் 8 எம்எல்ஏக்கள் அதிருப்தி எம்எல்ஏக்களாக கருதப்பட்டு அவர்களுக்கு சட்டமன்றத்தில் தனி இருக்கை ஒதுக்கப்பட்ட நிலையில் விஜயகாந்தின் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 20ஆக குறைந்தது. தொடர்ந்து கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு கட்சியின் மொத்த எம்எல்ஏக்களின் பலத்தில் 1/3 பங்கு வேறு கட்சியில் சேர்ந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற நிலையில் தேமுதிகவின் எதிர்க்கட்சி அந்தஸ்து ஊசலாடியது. இதில் கடந்த 2016இல் விஜயகாந்தால் எம்எல்ஏவான சிலர் தேமுதிகவில் இருந்து அதிமுக மற்றும் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஒருத்தர் மேல நம்ம முழு நம்பிக்கை வச்சிருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு அதிகாரத்தை நம்ம கொடுக்குறோம், அவங்களே நம்ம முதுகுல குத்திட்டு நமக்கு துரோகம் பண்ணும்போது அது எந்த அளவு ஒரு வலி வரும். கேப்டனுக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் அந்த வலி தான். அவர் வெளியே எதையும் காமிச்சிக்க மாட்டார். அந்த வலியெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சதன் விளைவு தான் இன்னைக்கு இந்த அளவு உடல் பாதித்ததற்கான மிக முக்கிய. இது விஜயகாந்தை மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவரை தூங்க விடாமல் செய்ததாக அந்த காலகட்டத்தில் கூறப்பட்ட நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரேமலதா விஜயகாந்த் கூறிய துரோகத்தால் விஜயகாந்த் வீழ்ந்தார் என்பதை பலரும் இதனுடன் ஒப்பிட்டு கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.